ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்ன் வச்சு நல்ல டேஸ்டியான, சிம்பிளான, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கார்ன் பொதுவாகவே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாகவே இருக்குது. பீச்சுக்கெலாம் போனால் கூட சில பேர் அவிச்சு வச்சுருப்பாங்க, சில பேர் சுட்டு தருவாங்க. ரொம்பவுமே டேஸ்டியாகிட்டு இருக்கும், ஹெல்த்தியாகட்டும் இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இதை வாங்கிட்டு வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாதி பாதியாக உடச்சிட்டு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். நல்லா அவிச்சதுக்கப்புறமா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய தண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு முத்து முத்துக்களாக இருக்கக்கூடியதை தனியாக எடுத்துடணும். பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தக்காளியையும் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். மல்லிக்கீரையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சாட் மசாலா கூட சேர்த்துக்கிடலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் உப்பையும் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பவுலில் போட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்க வேண்டியது தான். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும், அதே மாதிரி சிம்பிளாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.